பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாது. ஆனா அது இன்னமும் இயங்குது, நாடு மாரி நடிக்குதுன்னா, அதுக்கு ஒரே காரணம் அன்னை அமெரிக்காவோட திருட்டுத்தனம். இப்ப அன்னை அமெரிக்கா முழிச்சுக்கிட்டான். முதல் தாட்டி கிடையாது, 2வது தாட்டி. காரணம் இப்பதான் அன்னை அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானோட அணு ஆயுதம் அப்படிங்கிறது கொஞ்சம் எரிச்சல கூட்டுது. கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இன்னும் சொல்லப்போனா, பைடன் நிர்வாகத்துக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதம் அப்படிங்கிறது பெரிய அளவுல பிடிக்கல அப்படிங்கிறது தான். குறிப்பா பைடன் அவர்களுக்கு பிடிக்கல. அதத் தொடர்ந்து இப்படி ஒரு விஷயம் பிள்ளையார் சொல்லி போட்டாய்ங்க அப்படின்னாலே, அடுத்த கட்டமா வளர்த்துக்கிட்டே தான் போவார்கள். அவனுக்கு பிடிக்குது, எனக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்ல மாட்டார்கள். அவனுக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. அவன் இன்னைக்கே அடிக்கணும்னா, நான் இந்த நிமிஷமே அடிக்கணும்னேன். இப்படிதான் அமெரிக்க அரசியல் போகும். காரணம் அந்த பிடிக்கலைங்கிறது எத வச்சு அவர்கள் சொல்றார்கள் அப்படின்னா, பாகிஸ்தான்ல அணு ஆயுதம் இருக்கிற வரையும் அவர்களுக்கு கவலை கிடையாது. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான்ல அணு ஆயுதம் இருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு ஆபத்து. இந்தியா ரஷ்யா கூட இருக்கு. நம்ம கூட முழுசா இல்ல. அதனால இருந்துக்கட்டுமே. இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிற மாரி தான் விட்டு தொலைச்சாய்ங்க. இப்படி விட்டு தொலைஞ்சு தான் இவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி அமெரிக்கா விட்டு குடுத்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது, பெரிய அளவுல இது தப்பான ஆட்கள். அதாவது தீவிரவாதிகள் கைக்கு போச்சுன்னா, அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போது, தீவிரவாதி கைகள் கிடையாது. இந்த நாடே வேற கைகளுக்கு இன்னொரு ஒரு தீவிரவாத அமைப்போ, இல்ல வேற ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட அமைப்புகள் கைக்கும் நாடு போகாம இருக்க, நாங்க அன்னைக்கே ஒரு சிஸ்டம் உருவாக்கியிருந்தோம் முதலாளி. அந்த சிஸ்டம் தான் ராணுவம் அப்டின்னாய்ங்க. ராணுவத்துக்கு அதிகபட்ச பவர் குடுக்கறது எதற்கு அப்டின்னா, நாடு வேற பக்கம் போயிறக்கூடாது அப்டிங்கிறதுக்கு தான். அதுக்காக "ராணுவத்து கையிலேயே ஒப்படைச்சுட்டீங்களாடா" அப்டின்னு கேட்காம அன்னைக்கே அமெரிக்கா விட்டுட்டான். அதே மாரி அணு ஆயுதத்த பாதுகாக்கணும் அப்டின்னா, ராணுவம் பலமா இருந்தா போதும்னு அதே ஃபார்முலாவ அமெரிக்கா கிட்ட குடுக்க, அவனும் வாங்கி இந்தியாவ பார்த்துக்கிட்டே ஃபார்முலாவ படிச்சே பார்க்கல. சரி இந்தியாவுக்கு எதிரா அப்டின்ட்டு கார்ட தூக்கி சொருகிக்கிட்டான். ராணுவம் வலிமையா இருந்தா போதும். அணு ஆயுதம் தீயவர்கள் கைக்கு போகாது. அதாவது அமெரிக்காவோட தீயவர்கள் கைக்கு போகாது. பாகிஸ்தானே தீயவர்கள் தானே! ஆனா அமெரிக்கா ஒத்துக்க மாட்டான். இத நம்ம 1000 தாட்டி பார்த்துட்டோம். இப்படிதான் பாகிஸ்தான் அணு ஆயுதம் தப்பிச்சுக்கிட்டே வந்துச்சு. இல்ல நெறைய உள்ளடி வேலைகள், அரசியல் எல்லாம் நடந்துச்சு. இப்ப நம்ம ரொம்ப ஷார்ட்டா, குயிக்கா அதே சமயம் கிரிஸ்பியா பார்த்துட்டோம் அப்படின்னு நம்புறேன் நானா. காரணம் ஃப்ரெண்ட் ஒருத்தரு இடைச்சொருகல்கள் ஜாஸ்தியா இருக்கு. அதையே அப்படியே முழுசா வீடியோவாவே போட்டா என்ன அப்படின்னாரு. இடைச்சொருகல் எல்லாம் ஒவ்வொரு காலத்துல விரிவா பார்த்தது தான். நீங்க இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, இல்ல ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு அவரும் சொன்னாரு. அந்த மாரி இந்த அணு ஆயுதம் எங்கிட்டு டெவலப் ஆச்சு? எப்படி அமெரிக்கா கண்ல சிக்குச்சு? அவன் எப்படி சிக்காத மாரி, "நீ போயிட்டு வா, நான் பார்க்கவே இல்ல உன்னைய" அப்படிலாம் அனுப்பிச்சு விட்டாங்கலாம் விரிவா நம்ம பேசியிருக்கோம் வெவ்வேறு காலகட்டங்கள்ல. இப்படி தப்பிச்சு வந்து நிக்கிற பாகிஸ்தான் கிட்ட, இப்ப நீண்ட தூர தொலை அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை கைக்கு அத நோக்கி போய்க்கிட்டு இருக்காய்ங்க. ஏற்கனவே கையில ஒரு 2500 கிலோமீட்டர் போகக்கூடிய வகையில இருக்கு. ரொம்ப சுலபமா சீனா எதையாச்சும் தார வார்த்தான் அப்படின்னா, ஏதாச்சும் பிச்ச போட்டான் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இவர்கள் கைக்கு வரும். இப்ப அமெரிக்காக்கு ஆபத்து அப்படின்னு ஃபீல் பண்றாய்ங்க. இவ்வளவு நாள் அவன்கிட்ட இருந்தெல்லாம் அமெரிக்கா வரையும் போகாது, வராது அப்படிங்கிறனால அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா, அமெரிக்கா மெயின்லேண்ட தொடக்கூடிய வல்லமை ஆயுதங்கள் இருக்கிறவன்ட்ட அணு ஆயுதமும் இருக்கு. அந்த பையன் நம்ம பேச்ச பெருசா கேட்க மாட்டேங்கிறான். உதாரணத்துக்கு காசாக்கு படைகள் அனுப்புடான்னு சொல்லி, சொல்லி நான் தான் ஓஞ்சிட்டேனே ஒழிய, அவன் படைகள அனுப்பவே இல்ல அப்படின்னு சொல்லி ட்ரம்புக்கு ஒரு கோவம் இருக்கு. அந்த கோவத்தோட வெளிப்பாடா தான், சரி ஆப்கானிஸ்தான்லயாச்சும் அடி அப்படின்னு சொல்லி, அவர் ஒரு சிக்னல குடுத்து, காசையும் குடுத்து, டாலர்கள உள்ள பம்ப் பண்ணா, ஆயுதங்கள பம்ப் பண்ணா, ஆப்கானிஸ்தான்ல அடிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. அதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு காலகட்டத்தில ஈரான்ல ஒரு பேக் ஃபயர் ஆகுது. அப்ப கிரவுண்ட்ல நம்ம இறங்கணும். கிரவுண்ட்ல இறங்குறதுக்கு முன்னாடி சில ஏற்பாடுகள் பண்ணணும். ஏர் ஸ்ட்ரைக்க தீவிரப்படுத்தணும். கண்காணிப்பு ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் கிரவுண்ட்ல இறங்கணும். அதுக்கு ஆப்கான்ல உள்ள பேஸ் தேவ. தாலிபான் குடுக்க மாட்டேன் போயா அப்படின்ட்டான். நம்ம இறங்கி அடிக்கிறதுக்கு முன்னாடியே தாலிபான ஒரு வீக்கான பொசிஷனுக்கு கொண்டு போணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தானை கிளப்பி விட்டாருங்க. இதுதான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல சண்டை போடுறதுக்கான முழு பின்னணி. அவனை போய் கேட்டோம்னா அவன் 1000 நொல நாட்டியம் பேசுவான். ஆனா இதான் எதார்த்தமான உண்மை. இருந்தாலும் ஆப்கானிஸ்தானை தூக்கி சுருட்டிட்டு வர அளவுக்கு இவனுங்களுக்கு திறமை கிடையாது. உதாரணமா இந்நேரம் அந்த பேஸ்ல போய் இவனுங்க உட்கார்ந்துருக்கணும். அப்புறம் இந்த பேஸ நமக்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். அப்படி ஒரு திறமை இல்லாத பயலுக திடீர்னு முழுசா தோத்து பின்வாங்கி ஆயுதங்கள் இப்ப தாலிபான்கள் கைக்கு போயிருச்சு. அணு ஆயுதம் போயிருச்சு. அது எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு நம்ம உட்கார்ந்துக்கலாம். ஆனா கண்ட விண்ணு கண்ட பாயக்கூடிய மிசைல்கள் போயிருச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்குது அமெரிக்கா. அப்படி யோசிக்கிறதோட விளைவுதான் அவர்களோட
நாட்டுக்கு எப்படி அச்சுறுத்தல் ஆகுது அப்படிங்கிறக்காக, அதாவது அமெரிக்கா அச்சுறுத்தல கண்காணிக்கன்னே 1000 அமைப்புகள் இருக்கு. அதுல முக்கியமானது ஒண்ணு, அவர்கள் நாட்டோட நேஷனல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அதோட டைரக்டர் துளசி கபாட் அவர்கள் தான், இவர்கள் கிட்ட உள்ள மிசைல் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஆபத்து, அமெரிக்கர்களுக்கு ஆபத்து, மெயின்லேண்ட் அமெரிக்காவுக்கே ஆபத்து அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டுருக்கார்கள். இது ஏற்கனவே பைடனே சொன்னதுதான். அங்க உள்ள ஆயுதம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. எதுவுமே சுத்தப்படுற மாரி தெரியல. சீரா இல்ல அந்த பயலுக அப்படின்னு சொல்லி பைடன் சொன்னாரு. அத நோக்கி அக்ரெசிவா போறதுக்குள்ள அவரோட டெர்ம் முடிஞ்சு போச்சு. அவரு கிளம்பிட்டாரு. உக்ரைன் யுத்தத்துல பிஸியா இருந்தாரு மனுஷன். பெரிய மனுஷன் அவரு. உண்மையிலேயே பெரிய மனுஷன். ஏன்னா சைக்கிள் ஓட்டி எல்லாரும் ஓட்டி பழகும்போது விழுவோம். அவர் ஓட்டும் பழகி வித்த காட்டும்போது விழுந்துட்டாரு. அந்த அளவு பிரஷரு. அத ஹேண்டில் பண்ண முடியல. வயசாயிருச்சு. இந்த மாரி 1000 காரணங்கள் அவர்களே சொன்னார்கள். இதுல ஏதோ ஒண்ணுல இந்த விஷயம் மிஸ் ஆயி போச்சு. அதுக்கடுத்து வந்த ட்ரம்ப் இவனுங்கள பிடிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இவனுங்கள ரொம்ப பிடிச்சு போச்சு. எந்த அளவு பிடிச்சு போச்சு அப்டின்னா, மடியில உட்கார்ந்து சோறு ஊட்டுற அளவு பிடிச்சு போச்சு. சரி ரைட்டு இந்த ஆள் தானே என்னைக்கு இருந்தாலும் தூக்கி வீசுவான் அப்படின்னு நம்ம உட்கார்ந்திருக்கும்போது தான் காசாக்கு படைகள் அனுப்பு அப்படின்னு அவனுங்களுக்குள்ள சண்டை வந்து முட்டிக்கிச்சு. இப்ப பைடன்ல இருந்து பத்த வச்சுட்டாய்ங்க. எது இப்ப வந்த சண்டை, பிளஸ் பைடன் ஏற்கனவே குடுத்த கமெண்ட். கமெண்ட்னா அங்க அப்படியே அக்ரெசிவா அத நோக்கி நகர்ந்துரும். ஒட்டுமொத்த ஏஜென்சிகளும். எல்லாத்தையும் ஒரு சேர நிறுத்தி இப்ப லாக் பண்றார்கள். அங்க உள்ள மிசைல் ப்ரோகிராம் இடிக்குது. எங்க பாகிஸ்தான்ல உள்ள மிசைல் ப்ரோகிராம் இடிக்குது. பாகிஸ்தான்ல உள்ள நியூக்ளியர் ப்ரோகிராம் இடிக்குது. இது எல்லாமே ராணுவ வலிமையில இருக்கு. அந்த ராணுவம் உண்மையா வலிமையா இருக்கா அப்படின்னு கேட்டா, அதுவே கேள்விக்குறி. காரணம் அந்த பயலுக எதுலயுமே ஜெயிச்சதில்ல. எப்பயும் ஜெயிச்சதில்ல. சரி நம்மளே கை காட்டி அம்புட்டையும் குடுத்தாலும் ஜெயிக்க மாட்டேங்கிறாய்ங்க. இப்ப ஆப்கானிஸ்தான்ல. இதத் தாண்டி நம்ம ஊர் உலகம் பூரா தேடின ஒசாமா பின் லேடன் அங்கதான் சேஃபா உட்கார்ந்திருந்தான். அத்தனை வருஷம் கழிச்சு போட்டு விட்டதும் அவர்களோட முன்னாள் ராணுவ தளபதி பாஜ்வா தான் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதையுமே நம்ம அந்த காலகட்டங்கள்ல எப்ப பின் லேடன் போட்டு தள்ளின காலகட்டங்கள்ல விரிவா பார்த்தோம். ஆனாலும் முதல்ல சேஃப் ஜோன உருவாக்கி தந்தது யாரு? பாஜ்வாவா இருப்பார். இல்ல அவருக்கு முன்னாடி ஆட்களா இருக்கும். இல்ல அவருக்கு தெரியாம உளவுத்துறை, அரசு 1000 அமைப்புகள் உருவாக்கி தந்திருக்கலாம். இன்னும் சில பேர் குளோஸா போய், அதே அதே மாரி இன்னொரு நிகழ்வுகள்ல வேற எவன் கூடயாச்சும் குளோஸா போய், அணு ஆயுதத்த தூக்கி தந்துட்டா, மிசைல்கள தூக்கி தந்துட்டா, இப்படி அமெரிக்கா யோசிக்க ஆரம்பிக்குது. அப்ப இத தீவிரமா யோசிச்சாலே போதும். பாகிஸ்தானோட ஜோலி முடிஞ்சிரும். காரணம் அமெரிக்காவுக்கு பிடிக்கல அப்படின்னா, அவன வாழவே விடமாட்டாய்ங்க. இது எதார்த்தமான உண்மை. நமக்கு பிடிக்குது, பிடிக்கலங்கிறத தாண்டி, இன்னைக்கு ஈரான்ல என்ன பிரச்சனை? ஒரே பிரச்சனை தான். ஈரான் அணு ஆயுதத்த நோக்கி போகுது. மிசைல் புரோகிராம்ல வலுவான ஒரு நிலைக்கு அடைஞ்சுட்டார்கள். இப்படியே விட்டோம் அப்படின்னா, நமக்கு ஆபத்து அப்படிங்கிறனால இஸ்ரேல் உனக்கு ஆபத்து அப்படின்ட்டாய்ங்க. இஸ்ரேல் ஏற்கனவே சண்டைக்காரன் தானே. ஆமா எனக்கு ஆபத்து அப்படின்னு அவனும் சொல்ல, 2 பயலுகளும் சேர்ந்து ஈரானுக்குள்ள புகுந்தாச்சு. இப்ப புகுந்ததுக்கு அப்புறம் நீங்களும் வாங்கடா பாதுகாப்புக்கு, நீங்களும் தாக்குங்க அப்படிங்கிறார்கள். நாங்க ஏன்டா வரணும் அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ்ல இருக்கிற எண்ணெயெல்லாம் நீ தானே அனுபவிக்கிற. அப்ப அனுபவிக்கிற நாடுகள் வந்து கை குடுக்கணும்லப்பா எங்களுக்கு அப்படின்ட்டாய்ங்க. இல்ல நீ தனியாவே உளறிக்க, நாங்களே வலுவா பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நம்ம சமத்து பிள்ளையா நின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதே போல பாகிஸ்தான் விவகாரத்திலயும் அமெரிக்கா இப்ப முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த முரண்டு பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் அப்படியே வலுவா ஒண்ணுக்கொண்ணு பின்னி பிணைஞ்சு டக்குன்னு பத்திக்கிச்சு அப்படின்னா, இம்மீடியட்டா பாகிஸ்தான் அப்படிங்கிறது நியூக்ளியர் ஸ்டேட்டஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணப்படும். அது எப்படியோ அமெரிக்கா தட்டி தூக்கிரும். அந்த வேலைகளுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி ஸ்ட்ராங்கா விழுந்திருக்கு. இப்ப ராஜதந்திர ரீதியிலயும் அமெரிக்கால லாபி செய்யறதுக்குன்னு ஏகப்பட்ட குழுக்கள இந்தியா உருவாக்கி வச்சிருக்கலாம். இல்லாமையும் இருக்கலாம். இருக்குன்னா அத பலப்படுத்தணும். இல்லைன்னா அத உருவாக்கணும். ராஜதந்திரம் பிளஸ் லாபி செய்யற குழுக்கள் 2 வேற வேறயான்னு கேட்டா 2 அமெரிக்காவை பொறுத்தவரை வேற வேற. இதுல எவ்வளவு தூரம் இந்தியா தீவிரம் காட்டுதோ, அமெரிக்கா போட்ட பிள்ளையார் சொல்லி சீக்கிரம் அவனே ஃபில் பண்ணி ஜோலிய முடிச்சு விட்டுருவான். நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதுமானது. இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பம் இவ்வளவு சுலபமா வரும் அப்படிங்கிறது யாரோட ரேடார்லயும் இல்ல. இல்ல இருந்திருக்கும் அப்படின்னா, அரசாங்கங்கள் ரேடார்ல பிளான் ஏல இருந்து செட் வரையும் இருக்கும். ஆனா பொதுவா அனலிஸ்ட்டோ இல்ல ராஜதந்திர வட்டாரங்கள்ல உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள், அதுல இருந்து கார்ட எடுத்து வெளியில விடக்கூடிய ஆட்கள் யார் ரேடார்லயும் இல்லை அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. ரேடார்ல இல்லாட்டியும் பரவால்ல, சம்பவம் நடந்துருச்சு. சீக்கிரமே அணு ஆயுதம் பாகிஸ்தான்ட்ட இருந்து புடுங்கப்பட்டா, அதைக் காட்டிலும் மகிழ்ச்சி நமக்கு ஒண்ணும் கிடையாதுங்கிறது எதார்த்தமான உண்மை.